தேவ மனிதர்களாகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 4 வாலிபர்களும் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். தேவன் இந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலுக்கு சகல சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். நேபுகாத்நேச்சார் இந்த 4 வாலிபரையும் பார்க்கிறார். அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல ஜோசியர்களும் சகல சாஸ்திரிகளும் இந்த 4 வாலிபர் இருந்தா ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்திலே அந்த ஜோசியர்களை விட சாஸ்திரிகளை விட 10 மடங்கு சாமர்த்தராக நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். நம்முடைய தேசத்திலேயும் ஆளுகிறவர்கள், அதிகாரிகள், அநேக ஜனங்கள் மந்திரவாதிக்கு பின்னதாக, சாமியார்களுக்கு பின்னதாக, அதுவும் நிர்வாண சாமியாருக்கு பின்னதாக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கவனம் தேவ மக்கள் மீது, தேவ ஊழியர்கள் மீது திரும்ப வேண்டுமானால் மந்திரவாதிகளாலேயோ, குறி சொல்லுகிறவனாலேயோ, நிர்வாண சாமியார்களாலேயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய தேவ ஜனங்களாகிய இவர்களிடத்திலே தான் உண்மை தேவன் இருக்கிறார், சத்தியம் இருக்கிறது, தேவ வார்த்தை இருக்கிறது என்று அவர்களுடைய சிந்தை நம் பக்கம் திரும்ப வேண்டுமானால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் தாங்க தேசத்திலே, ராஜ்யத்திலே பெரிய தாக்கத்தை, அசைவை ஏற்படுத்த முடியும். பரிசுத்தவான்களை ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் தான் அசைவை உண்டாக்குவார்கள்.